வணக்கம். 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 உனக்கு என்ன வேணும்? ஒரு நல்ல துணை வேணும். புரியல? ஓம் புருஷனும் உன்னை விட்டு ஓடிட்டான், என் பொண்டாட்டியும் என்னை விட்டு ஓடிட்டா. நான் உனக்கு துணையா இருக்கேன், நீ எனக்கு துணையா இருந்தா அதுவே போதும். நாயே, செருப்பு பிஞ்சிடும். பரவாயில்ல, புதுசு வாங்கிப்போம். அதுக்கு தானே செருப்பு கடைக்கு வந்திருக்கிறோம். ஆம்பளை துணை இல்லாம எத்தனை நாளைக்கு தனியா இருப்ப? மனசுல தைரியமும் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நாம யாருக்கும் பயப்பட வேண்டாமா? அவன் தான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான்ல, இன்னும் ஏமா கண் கலங்குற? என்ன அவமானப்படுத்தின ஒருத்தனை அடிச்சு உதைச்சதுனால ஒரு வாயை மூட முடியாதுரே. ஒவ்வொரு நாளும் தலையில வச்சுக்கிற பூவும் நெத்தியில வச்சுக்கிற குங்குமமும் இது எனக்கு சொந்தமா இல்லையாங்கிற சந்தேகத்தோடயே வச்சுக்கிறேன். என் நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. நாங்க மட்டும் என்னமா, அப்பா யாரு எங்க இருக்காருன்னு தெரியாமே வளர்ந்துட்டோம். எப்ப அப்பாவை பத்தி கேட்டாலும் உன் கண்ணீர் தான் எங்களுக்கு பதிலா கிடைச்சிருக்கு. இப்போ அது சொல்லுமா, அப்பாவுக்கு என்னாச்சு? நீ எங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா இன்னைக்கு நீ சொல்லித்தான் ஆகணுமா? அப்பாக்கு என்னாச்சு சொல்லுமா. எதையும் புரிஞ்சுக்கிற வயசு உங்களுக்கு வரணும் தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த. இந்த ஊர்லயே பெரிய பணக்காரனா, பல கம்பெனிகளுக்கு சொந்தக்காரனா, ஒத்துமையான குடும்பம்னு பேர் எடுத்து பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற கருணை வள்ளல் ராமநாதனோட சிட்ஃபண்ட் கம்பெனியில உங்க அப்பா. நான் மேனேஜிங் டைரக்டர் சங்கர் தான் பேசுறேன். நாளை காலையில உங்க டெபாசிட் பண்ணதை திருப்பி கொடுத்துறேன். ஓகே, கண்டிப்பா கொடுத்துறேன் சார். ஷூர். நாளைக்கு நிச்சயம் உங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே, தேங்க்யூ. சங்கர், என்னடா ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு? இப்ப என்ன செய்ய போற? ராமநாத் சார் பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அவர் நம்புற? நீ திருந்தவே மாட்டியா? ஏய், ராமநாதன் சித்தப்படா, நீ என் ஃப்ரெண்டு. நான் சொந்தத்தை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதிகமா மதிக்கிறவன். இந்த கம்பெனி ஓம் பேர்ல ஆரம்பிச்சு செக்ல கையெழுத்து போற அதிகாரத்தை உன்கிட்ட எதுக்கு தெரியுமா கொடுத்தாரு? இது மாதிரி மாட்டி விடுறதுக்கு தான். டேய், இனிமே நடக்க வேண்டியது யோசிப்போம். வெளியில கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்கடா. வந்து எதையாவது சொல்லு. பயப்படாம வாடா. நான் வாடா. யோ, நீங்க சீட்டி கம்பெனி நடத்துறீங்களா, சீட்டிங் கம்பெனி நடத்துறீங்களா? யோ, ஒவ்வொரு பைசாவும் ரத்த சித்தி சம்பாரிச்சது. எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு நீ நல்லாவே இருக்க முடியாது. ஊரா பத்திர வாழ நினைச்சா நாசமா போயிடுவேன். வாங்கின பணத்தை கொடுக்க வக்கல உனக்குலாம் ஏன் பேண்ட் ஷர்ட்? உங்க கோபம் எனக்கு புரியுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாளை காலையில் நான் எப்படி பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ப்ளீஸ். யோ, எத்தனை நாளைக்கு இதே பதில சொல்லுவேன்? நாளை காலைல பணம் வரல, நடக்கிறதே வேறயா. வாங்க போலாம். அப்பா, 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 சர்க்கஸ் கூட்டு போறேன்னு சொன்னீங்க இல்லப்பா, எப்பப்பா கூட்டிட்டு போறீங்க? நாளைக்கு போலாம். ஏங்க இவ்வளவு லேட்டு? வனஜா, கிரிஜா, அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. உள்ள போங்கம்மா. போங்க. என்னங்க ஆச்சு? ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க? காலையில இருந்து வீட்டுக்கு யார் யாரோ போன் பண்றாங்க, என்னென்னமோ கேக்குறாங்க. ஏதாவது பிரச்சனையா? பெரிய பிரச்சனை. எங்க முதலாளி சிட்ஃபண்ட் பணத்தை வேற கம்பெனிக்கு யூஸ் பண்ணிட்டாரு. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் திரும்ப வரல. நாளைக்கு காலையில டெபாசிட் பண்ணவங்களுக்கு பணம் திரும்ப தந்தாகணும். அப்படி தரலனா தலைமறைவா ஊரை விட்டு எங்கேயாவது போயிடும். இல்லைன்னா குடும்பத்தோட தற்கொலை படிக்கணும். என்னங்க இது? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு எல்லாம் சரியாயிடும். நீங்க முதல்ல சாப்பிட வாங்க. ஒரு நிமிஷம்.
ஹலோ சங்கர், நான் ராமநாதன் பேசுறேன். பணம் ரெடி ஆயிடுச்சு. நீ உடனே கிளம்பி இங்க வா. நான் உடனே வரேன். முதல்ல தான் ஃபோன் பண்ணேன். பணம் ரெடி ஆயிடுச்சா? என்ன உடனே வர சொன்னது. சாப்பிட்டு போங்க. வந்து சாப்பிடுறேனே. என் மனசுக்கு என்னமோ பயமா இருக்குங்க. நீங்க இப்ப போய் தான் ஆகணுமா? இதுல பயப்படுறது என்ன இருக்கு? நான் உடனே வந்துடுறேன். ஓகே. மொத்த பணத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். யார் யாருக்கு கொடுக்கணுமோ காலையில கொடுத்துருங்க. சங்கர், என்னால உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு, மன்னிச்சுங்க. ஐயோ என்ன சார் நீங்க கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தது. இனிமே நோ ப்ராப்ளம். ஐ எம் சோ சாரி மிஸ்டர் சங்கர். எனக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க எல்லாம் கடைசி நேரத்துல கையை விரிச்சிட்டாங்க. நானும் இதை ஏற்பாடு பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்ல டெல்லி போறேன். அதனால இந்த பணத்தை நீங்களே வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நாளைக்கு காலையில கொடுக்க வேண்டியவங்களை கொடுத்துருங்க. ஓகே? எஸ் சார். ராத்திரி நேரமா இருக்கிறதுனால இவங்களும் துணைக்கு வரட்டும். சித்தப்பா நான் கூட பொறுப்பு சொல்றது நான்டா. இவங்களும் வரட்டும். ஓகே சார். ஏன்பா டிக்கில இருக்கிற பணம் நனைஞ்சிடாத. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சார். வண்டி என்னாச்சு? ஏதோ ரிப்பேர் நினைக்கிறேன், இருங்க பாக்குறேன். வானத்தை திறக்காம டிக்கி திறக்கிறாங்க. எதுக்கு பெட்டி எடுக்கிறேன்? எங்க முதலாளி சொன்னா தான் நான் கேட்க முடியும். பணத்தை பாதி வழியில எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. பணத்தை எடுத்து சொன்னாரா? அப்பவே சொல்ல கேட்டியா? போச்சு, கொலையும் பண்ணிட்டேன். இனிமே போலீஸோட சும்மா விடாதடா. எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடு. போடா. குடும்பத்தை பத்தி கவலைப்படாத. போடா போடா போ. அப்பா வேணும். அழாதம்மா, அப்பா இப்ப வந்துருவாரு. இதோ அப்பா வந்துட்டாரு. உள்ள இருக்கா பாரு. எஸ் சார். நீ அந்த ரூம்ல போய் பாரு. உன் புருஷன் பேர் தானே சங்கர்? ஆமாங்க. உன் புருஷன் மிஸ்டர் ராமநாதன் கொடுத்த 50 லட்சம் ரூபாய் எடுத்து தலைமறைவாயிட்டான். 50 லட்சமா? ஐயோ, அப்படிலாம் இருக்காதுங்க. அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மிஸ்டர் ராமநாதனுக்கு போன் பண்ணி கேளுங்களேன். கம்ப்ளைண்ட் கொடுத்ததே மிஸ்டர் ராமநாதன் தான். சார், அந்த ஆள் இல்ல சார். உன் புருஷன் வந்த உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. No, no, it's not like that. Definitely. நான் பாத்துக்கிறேன் சார். எஸ். எங்க வந்த? என் புருஷனை பத்தி தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அவன் இருக்கிற இடம் உனக்கும் தெரியாதா? உன்னையும் ஏமாத்திட்டு அவன் ஓடிட்டானா? என் புருஷன் யாரும் ஏமாத்தல. ஏமாந்ததெல்லாம் நாங்க தான். பணத்தை குடுக்கற மாதிரி கொடுத்து திரும்பி நீங்களே எடுத்துக்கிட்டு நாடகம் ஆடுறீங்க. சொல்லுங்க, என் புருஷனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? மறைச்சு வச்சேனா? இன்னும் கொஞ்சம் போனா உன் புருஷனை நான் கொலையே செஞ்சேன்னு சொல்லுவ போல இருக்க. இவ்வளவு செஞ்சு நீங்க அதையே செஞ்சிருப்பீங்களோன்னு நான் பயப்படுறேன். பேசுனது போதும். இங்க முதல்ல வெளில போ. போறேன், போலீஸுக்கு போறேன். போ, அவனை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டு வர சொல்லு. அதுக்கப்புறம் உங்க அப்பாவை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. சட்டம் தண்டிக்கலைனாலும் சத்தியம் தண்டிக்கும் சொல்லுவாங்க. ஆனா அந்த ராமநாதனை சட்டமும் தண்டிக்கல, சத்தியமும் தண்டிக்கல. சத்தியமும் சட்டமும் தண்டிக்காம இருக்கலாம், ஆனா அந்த ராமநாதனை நாங்க தண்டிக்கிறோமா? அப்பாவை பிரிஞ்சு நீ அனுபவிச்ச அதே வேதனைய அந்த ராமநாதனும் அனுபவிக்கணும். வாழ வேண்டிய வயசுல உன்னை வாழ விடாம தனிமரமாக்குனா அந்த ராமநாதனை நாங்க தனிமரமாக்கி அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேட வைக்கிறோம். இதையெல்லாம் நீங்க ஆம்பளை பிள்ளைங்களா இருந்து சொல்லி இருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பொண்ணா பிறந்துட்டீங்களே, சபதம் அது இதுன்னு பேசி அனாவசியமா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. பொம்பளைங்க மனசு வச்சா சாதிக்க முடியாதது எதுவும் இல்ல. எங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சுக்கவும் தெரியும், அந்த ராமநாதனை பழி வாங்கவும் தெரியும். ராமநாதனுக்கு 2 பையங்க போல இருக்கு. ஆமா, ராஜா, ஆனந்த். இதுல அண்ணன் யாரு தம்பி யாருன்னு தெரியலையே. தெரிஞ்சுக்குவோம். நான் ஆனந்த் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்.
நான் ராஜா எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்.